மன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனின் கடற்படை பயணத்தின் 1000வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜூலை 27, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு 1000 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டார். இந்த நாணயத்தில் குதிரையில் சவாரி செய்யும் பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனின் உருவமும் பின்னணியில் ஒரு கப்பலும் இடம்பெற்றுள்ளன. இதன் நோக்கம் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் இந்தியாவின் செல்வாக்கை விரிவுபடுத்திய சோழ வம்சத்தின் கடல்சார் மரபை கௌரவிக்கும் வகையில் இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. இது ஒரு நினைவு நாணயமாக இது சேகரிப்பாளர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது, பொது புழக்கத்திற்கு அல்ல. துர்காதேவியின் சின்னத்துடன் கூடிய 10 ரூபாய் நாணயம் 2013 வெளியிடப்பட்ட ஒரு நினைவு நாணயம். ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி ஆலய வாரியத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு இந்து தெய்வமான வைஷ்ணவ தேவியின் உருவம் இந்த நாணயத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நாணயங்கள் பொது புழக்கத்திற்காக வெளியிடப்பட்டன. ஆனால் வெவ்வேறு வடிவமைப்புகள் குறித்த பொதுமக்களின் குழப்பம் காரணமாக இந்திய ரிசர்வ் வங்கி அவற்றின் சட்டப்பூர்வ தன்மையை உறுதிப்படுத்தும் அறிவிப்புகளை வெளியிட வேண்டியிருந்தது. நினைவு நாணயங்களை மும்பை, கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் போன்ற நகரங்களில் உள்ள நாணய கடைகள் அல்லது சேகரிப்பாளர் வலைத்தளங்கள் மூலமாகவும் வாங்கலாம். இந்த 5 பைசா நாணயம் 1967ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டிருக்கு. இது அலுமினியத்தால் ஆன 5 பைசா நாணயம். இது 2011 செல்லா காசாக அறிவிக்கப்பட்டது. பின்னாடி அசோக சிங்கத்தோட தலை இருக்கு. குடும்ப கட்டுப்பாடு மற்றும் தொடர்புடைய சுகாதார முயற்சிகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்திய அரசாங்கம் நாணயங்களை பயன்படுத்தியுள்ளது. 10 பைசா 1974ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. இதில் திட்டமிட்ட குடும்பங்கள் அனைவருக்கும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO 2 ரூபாய் 1993ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. சிறிய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். இந்த செப்பு நிக்கல் நாணயம் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை 2 குழந்தைகளை கொண்ட ஒரு தம்பதி சித்தரிக்கிறது. இது சிறந்த சிறிய குடும்ப அழகை குறிக்கிறது. கல்வெட்டுகளில் ஆங்கிலத்தில் சிறிய குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம் என்று ஹிந்தியில் எழுதப்பட்டுள்ளது. 5 ரூபாய் 1996இல் தாயின் ஆரோக்கியம் குழந்தையின் ஆரோக்கியம் என்று அச்சிடப்பட்டுள்ளது. உலக மக்கள் தொகை தினத்தன்று ஜூலை 11, 1996 வெளியிடப்பட்ட இந்த நாணயத்தில் குடும்ப கட்டுப்பாடு சிவப்பு முக்கோண சின்னத்தில் ஒரு தாய் மற்றும் குழந்தை இடம்பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் தாயின் ஆரோக்கியம் குழந்தையின் ஆரோக்கியம் என்றும் ஹிந்தியில் ஸ்வஸ்தா மாசே ஸ்வஸ்தா சிசு என்று பொறிக்கப்பட்டுள்ளது. ரவீந்திரநாத் தாகூரின் உருவம் பொறிக்கப்பட்ட அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ 10,000 ரூபாய் நாணயம் எதுவும் இல்லை. இது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட காயின் அல்ல, இது செல்லாத காசு. தாகூரின் உருவத்துடன் கூடிய 10,000 ரூபாய் நாணயங்கள் தனியார் விற்பனையாளர்களால் ஆன்லைனில் விற்கப்படும் கற்பனை அல்லது நினைவு டோக்கன்கள், பெரும்பாலும் வெள்ளி அல்லது தங்கத்தில் முலாம் பூசப்பட்டவை. இவை சட்டப்பூர்வ டெண்டருக்கு பதிலாக புதுமைக்காக சேகரிக்கக்கூடியவை. இந்த நாணயங்கள் சட்டப்பூர்வமாக செல்லாதவை. முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் 5வது மகனான காம்பஸ் வெளியிட்ட 10.9 கிராம் தங்க நாணயம் பெங்களூருவில் உள்ள மருதர் ஆர்ட்ஸ் என்ற ஏல நிறுவனத்தால் ஏலம் விடப்பட்டது. மேலும் இந்த அரிய நாணயத்தை ஒரு கன்னடர் அல்லாத இந்தியர் 2021இல் 56 லட்சத்திற்கு வாங்கியதாக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2021இல் வெளியிட்டது. இது மிகவும் அரிதான ஒரு முகலாய பேரரசு காலத்து தங்க நாணயம். இந்த நாணயம் பிஜாப்பூரில், தற்போது விஜயபுரா என்று அழைக்கப்படுகிறது, உள்ள தார்-உஷ் ஜாபர் நாணயக்கூடத்தில் அச்சிடப்பட்டது. இது காம்பஸால் வெளியிடப்பட்டதால் முகலாய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அதில் பாரசீக புராண கதை உள்ளது. இது நாணயமாக புழக்கத்தில் விடப்படாததால் அதன் மதிப்பு இன்னும் அதிகரித்துள்ளது. டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி 2 ரூபாய் நாணயம் என்பது அவரது பிறந்த நூற்றாண்டை குறிக்கும் வகையில் 2001ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு இந்திய நினைவு நாணயமாகும். இதில் அவரது உருவப்படம், மதிப்பு, நாணயக்குறி, நொய்டா, கொல்கத்தா, ஹைதராபாத் மற்றும் ஆண்டு ஆகியவை இடம்பெற்றுள்ளன.
இது செப்பு நிக்கலால் ஆனது. இது 10 பைசா 1988 அச்சடிக்கப்பட்டது. முன்புறம் 10 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கு. ஹிந்தியில் பைசா, இங்கிலீஷ்லேயும் பைசான்னு எழுதியிருக்கு. பின்னாடி அசோக சின்னம், பாரத், இங்கிலீஷில் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கு. இது 1988. கீழே மின்ட் மார்க், இந்த கீழே இருக்குது பாருங்கள், ஒரு டாட் மாதிரி, அது மின்ட் மார்க். இதில் சீன்னு எழுதியிருக்கு. சீனா இது கொல்கட்டா. இது ஹைதராபாத்தில் அச்சடிச்சிருந்தா நாணயக்கூடங்கள், இது எந்த நாணயக்கூடங்களில் அச்சடிச்சிருக்கிறதுங்கிறத காட்டுறது தான் இந்த டாட். இது சீன் இருக்கிறதுனால கொல்கட்டாவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சில சமயம் டாட் வச்சுருப்பாங்க. டாட்னு வச்சுருந்தாக்க அது நொய்டா அப்படின்னு அர்த்தம். இந்த இடம் இது நொய்டா அப்படின்னு இருக்கும். சில சமயம் ஹைதராபாத்தில் அச்செடுத்துட்டாக்கா ஸ்டார் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தான் இது மின்ட் மார்க்குன்னு பேர். எந்த நாணயக்கூடங்களில் அச்சிடுறாங்கன்னு காட்டுறதுக்காக இதில் சீன் இருக்கிறதுனால இது கொல்கட்டாவாக இருக்கலாம். அந்த நாணயக்கூடங்களில் அச்சிடப்பட்டிருக்காங்க. இது எவர் சில்வரில் அச்சடித்தது, துருப்பிடிக்காதது, 16 மில்லிமீட்டர் அளவில் உள்ள ஒரு 10 பைசா நாணயம். 1988. 2 ரூபாய் பல்லுயிர் உலக உணவு தின நாணயம் என்பது உணவு பாதுகாப்பிற்கான பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பால் FAO 1993 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நினைவு இந்திய நாணயமாகும். இது இயற்கையையும் மனித ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் குறிக்கும் வடிவமைப்புகளை கொண்டுள்ளது. செம்பு நிக்கலில் அச்சிடப்பட்ட இது பல்வேறு நாணய கடைகளில் பம்பாய், ஹைதராபாத்தில் கிடைக்கும் மற்றும் நாணயவியல் வல்லுநர்களால் விரும்பப்படும் ஒரு சேகரிக்கக்கூடிய பொருளாகும். இது 1993 ஆண்டு அச்சிடப்பட்டது. ராஜீவ்காந்தி 1 ரூபாய் நாணயம் என்பது முன்னாள் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் 1991 ஆண்டு இந்தியாவால் வெளியிடப்பட்ட ஒரு செம்பு நிக்கல் நினைவு நாணயமாகும். இதில் அவரது உருவப்படம் மற்றும் தேதிகள் 1944 முதல் 1991 என்று பின்புறத்தில் இடம்பெற்றுள்ளன. அசோக சிங்க சின்னம் மற்றும் முகப்பில் மதிப்பு உள்ளது. இது பம்பாய், ஹைதராபாத் மற்றும் நொய்டா போன்ற பல்வேறு இடங்களில் அச்சிடப்பட்டு சேகரிப்பாளர்களுக்கு நாணய விற்பனையாளர்களிடமிருந்து கிடைக்கிறது. மானாவாரி விவசாய நாணயம் என்பது 1988 ஆண்டு உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் அதாவது FAO நிலையான விவசாயத்திற்கான முன்முயற்சிகளை கொண்டாட வெளியிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இந்திய 1 ரூபாய் நினைவு நாணயம். இதில் ஒரு விவசாயி பூக்கள் மற்றும் மழை மேகத்துடன் காணப்படுகிறார். இது வறண்ட நில விவசாயத்திற்கும் அனைவருக்கும் உணவு பிரச்சாரத்திற்கும் ஆதரவை குறிக்கிறது. இது ஒரு செப்பு நிக்கல் நாணயம். அதன் நாணயவியல் மற்றும் கருப்பொருள் மதிப்புக்காக சேகரிப்பாளர்களால் அடிக்கடி இது தேடப்படுகிறது. பின்புறத்தில் ஒரு அசோகத்தூண் மற்றும் முன்புறத்தில் மழை மேகத்துடன் பூக்களை வைத்திருக்கும் ஒரு விவசாய உருவம். மழையால் விவசாயம் மற்றும் வர்ஷா சிஞ்சித் கேதி, அதாவது ஹிந்தியில் மழையால் விவசாயம் போன்ற வாசகங்களை உள்ளடக்கியுள்ளது. பாரத மாதா நாணயம் என்பது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் RSS நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடியால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட சிறப்பு 100 ரூபாய் நினைவு நாணயம் ஆகும். இது இந்திய நாணய வரலாற்றில் முதன்முறையாக பாரத மாதாவின் உருவத்தை சிம்ம வாகனத்தில் வரத முத்திரையுடன் கொண்டிருக்கிறது. இந்த நாணயத்தில் தேசிய சின்னமும் ராஷ்டிரிய ஸ்வாஹா இதம் ராஷ்டிரியா இதம் நமமமா என்ற சங்கத்தின் தாரக மந்திரமும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் தேசிய சின்னம், மறுபுறம் சிம்மத்தின் மீது அமர்ந்திருக்கும் பாரத மாதா வரத முத்திரையுடன் மற்றும் RSS சேவகர்கள் வணங்குவது போன்ற தோற்றம் கொண்டுள்ளது. RSS 100வது ஆண்டு நிறைவை குறிக்க 2025 அக்டோபர் 1 வெளியிடப்பட்டது. இந்திய நாணயத்தில் பாரத மாதா உருவம் இடம்பெறுவது இதுவே முதல் முறை. இந்த நாணயம் தேசபக்தி மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. 100 ரூபாய் பாரத ஸ்டேட் வங்கியின் 200 ஆண்டுகள் என்பது 2006 ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் வங்கியின் 200வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பு நினைவு நாணயத்தை குறிக்கிறது. இது ஒரு சேகரிப்பாளரின் பொருளாகும். நிலையான புழக்கத்தில் உள்ள நாணயத்தால் அல்லது பங்கு தொடர்பான பொருள் அல்ல.
இந்தியாவின் புதினா பிழை நாணயங்கள் அதாவது மின்ட் எரர் காயின்ஸ் என்பவை நாணயங்கள் அச்சிடும்போது ஏற்படும் உற்பத்தி குறைபாடுகளால் உருவான அரிதான நாணயங்கள் ஆகும். இத்தகைய பிழைகள் வடிவமைப்பில் மாற்றம், உலோக குறைபாடு அல்லது அச்சிடும் இயந்திரத்தின் கோளாறுகளால் ஏற்படலாம். இவை நாணயவியலாளர்களிடையே அதிக மதிப்பு பெறுகின்றன. மேலும் நொய்டா, மும்பை போன்ற இந்தியாவின் பல்வேறு அச்சகங்களில் இவை உருவாகின்றன. இவை என்ன பிழைகள் ஏற்படும் என்றால் டை பிழைகள், அதிர்வெண் அதாவது ஆஃப் சென்டர் ஸ்ட்ரைக்ஸ், இரட்டை அச்சு டபுள் ஸ்ட்ரைக், உலோக பிழைகள் மெட்டல் எரர் போன்றவை ஏற்படுகின்றன. இவற்றோட முக்கியத்துவம் என்னன்னா அரிதான தன்மை. இவை மிகவும் குறைவான எண்ணிக்கையில் கிடைப்பதால் சேகரிப்பாளர்களிடையே அதிக மதிப்புடையவதை. உற்பத்தியில் ஏற்பட்ட பிழையை காட்டுவதால் அந்த காலகட்டத்தின் நாணய உற்பத்தி முறையை உணர்த்துகின்றன. இந்தியாவின் முக்கிய புதினா அச்சகங்கள் அதாவது மின்ட்னா என்னென்னா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. இவை நாணயத்தின் சரியான ஆண்டு, அதன் மதிப்பு மற்றும் பிழையின் தன்மையை பொறுத்து இதன் மதிப்பு ஏறும். 1911ஆம் ஆண்டு வெளியான பன்றி ரூபாய் என்று அழைக்கப்படும் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் 1 ரூபாய் வெள்ளி நாணயம் ஒரு குறிப்பிடத்தக்க அச்சு பிழையின் காரணமாக ஒரு பிரபலமான பிரிட்டிஷ் இந்திய வெள்ளி நாணயம் ஆகும். மன்னரின் அங்கியில் இருந்த யானை குட்டையான தும்பிக்கை மற்றும் தட்டையான கால்கள் அதை பன்றியின் மூக்கு மற்றும் கால்களைப் போல தோற்றமளித்து மத உணர்வுகளை புண்படுத்தின. இந்த நாணயத்தின் முன்புறம் ஜார்ஜ் 5ஆம் ராஜா பேரரசர் என்ற பொறிப்புடன் கிரீடம் சூடப்பட்ட 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் மார்பளவு சிலை உள்ளது. இந்த நாணயத்தின் பின்புறம் அங்கி மீது தனித்துவமான பன்றி யானையுடன் தேதி 1911 மற்றும் மதிப்பை காட்டுகிறது. இது அச்சடிக்கப்பட்ட நாணய சாலைகள் பம்பாய், அதாவது நாணயக்குறி ஒரு சிறிய புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். கல்கத்தா என்றால் நாணயக்குறி இருக்காது. இவை இந்த நாணய சாலைகள் இரண்டிலும் அச்சடிக்கப்பட்டன. இது ஏன் பிரபலமானது என்றால் மன்னரின் அங்கியில் சித்தரிக்கப்பட்டுள்ள யானை மோசமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதன் குட்டையான தும்பிக்கை பன்றியின் மூக்கை ஒத்திருந்தது. இது பொதுமக்களுக்கு நகைச்சுவையாகவோ அல்லது மனதை புண்படுத்துவதாகவோ தோன்றியது. மத உணர்வை புண்படுத்தியது. பொதுமக்கள் நிராகரித்த பிறகு நாணயங்கள் பெரும்பாலும் உருக்கப்பட்டதால் எஞ்சியிருக்கும் மாதிரிகள் குறிப்பாக உயர்தரங்களில் சேகரிப்பாளர்களுக்கு மிகவும் அரிதானவை மற்றும் மதிப்புமிக்கவையாக மாறியது. தோராயமாக 90 மில்லியன் அதாவது 9 கோடி நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டதில் சுமார் 7 லட்சம் மட்டுமே திரும்பப் பெறுவதற்கு முன்பு வெளியிடப்பட்டன. இது அதன் அரிதான தன்மைக்கு கணிசமாக பங்களித்தது. 1912 முதல் மன்னரின் அங்கியில் இருந்த யானையைப் போல தெளிவாக தோன்றும் வகையில் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. 1911 பன்றி ரூபாய் என்பது பிரிட்டிஷ் இந்திய நாணயத்தில் ஒரு வரலாற்று தவறை குறிக்கும் ஒரு நாணயவியல் புதையல் ஆகும்.